உங்களுடைய அத்தை பொண்ணு நித்யஸ்ரீ மகாதேவன் பாரத் சங்கீத் சாம்ராட் இந்த சீசனுடைய முதல் விருது வாங்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் அன்றைக்கி நான் அவாத்துக்கு போயிருந்தேன், அத்தையை பார்க்குறதுக்கு. இன்ஃபேக்ட் எதேர்ச்சியாக போயிருந்தேன். அந்த சமயத்தில் ஏதோ குஷியாக பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி சாயங்காலம் அந்த 5:30 மணிக்கு நான் போகணுன்னு ஏதோ லாஜிஸ்டிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அவார்டு வருதுன்னு தெரியும், அன்றைக்கி தான் வரும்னு தெரியாது எனக்கு. அதான் கேட்டேன், என்ன நித்யாஸ் கச்சேரியான்னு அப்படின்னு. ஏன்னா கச்சேரி இருந்தால் மாதிரி எனக்கு தெரியல. இல்லை அவார்டு பிரசாத் அப்படின்னா. ஓ ஆமாம்ல அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஷீ இஸ் சச் அ டிசர்விங் பர்சன். அவள் எப்படிலாம் உழைச்சிருக்கா அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதாவது வந்து அப்போல்லாம் மேனுவல் ஸ்ருதி பாக்ஸ் தான். ஸோ காத்தால 4 மணிக்கு கிச்சனில் அத்தை எழுப்பி விட்ருவா. அப்போ நான் அவத்தெலாம் தங்குவேன், கசின்ஸ்லாம் தங்குவோமே, அதெல்லாம் அந்த காலத்தில் பழக்கம் உண்டு. ஸோ அந்த மேனுவல் ஸ்ருதி பாக்ஸ் எடுத்துட்டு கிச்சனில் உட்காந்துட்டு எந்த நேர்ச்சினா இருப்பேன், எந்த நேர்ச்சினான்னு பாதி நேரம் நான் சொல்லும் போது கொட்டாயே வந்துடும். எந்த நேர்ச்சினா அப்படின்னு போயிடும். அப்படிலாம் ஆரம்பித்து அவள் உழைச்சிருக்கிறதெல்லாம் வந்து கடினமாக உழைச்சிருக்கிறதெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவள் எப்படிலாம் வந்து பட்டம்மா மாமி கிட்ட கற்றுன்னு இருந்திருக்கா, எப்படிலாம் அத்தை எவ்வளோ, ஏன்னா அத்தை தான் முக்கால்வாசி கற்று தந்தது. அவங்க அம்மா லலிதா சிவகுமார். ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கா. அவள் அப்பா சிவகுமார் அத்திம்பேர் அவர் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு சின்ன ஒரு பெருமிதம். இதெல்லாம் பெரிய அவார்டு. அவளுக்கு ஒரு சின்ன விஷயம் அவளை பற்றி பெருமையாக பேசினாலே, யாராவது ஒருத்தர் பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடையிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டதுன்னா, ஒருத்தரோட ஸ்ட்ரகிளை நம்ம பார்க்கும் போது, அதாவது பை ஸ்ட்ரகிள் ஐ மீன் த ஹார்ட் ஒர்க், அதை நம்ம பார்த்துருக்கோம்னா அவளுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன விஷயமும் ஒருத்தர் பலே சொன்னாலே நமக்கு அதில் வந்து ஜாஸ்தி பெருமை கிடைக்கும். நேராக பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அவள் எவ்வளோலாம் இதுக்கு உழைச்சிருக்கா, என்னெல்லாம் பண்ணியிருக்கா, என்னெல்லாம் சினிமாவில் வேறு வந்து என்னெல்லாமோ பண்ணியிருக்கா. பாவம் எத்தனையோ கஷ்டங்கள் ஷி ஹஸ் கான் த்ரூ. அதெல்லாம் தாண்டி இப்படிலாம் வந்து அவள் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது வந்து இது வெறும் என்னோட அத்தை பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு ட்ரூ ஆர்டிஸ்டாக இருந்தால் யாராக இருந்தாலுமே ஒரு கடினமான உழைப்பை நம்ம பார்த்துருந்தோம்னா அதுக்கு அவளுக்கு கிடைக்கிற பெருமிதத்தில் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி சந்தோஷம் வரும், மோர் தேன் ஆவரேஜ். ஸோ அந்த விதத்தில் இன்ஃபேக்ட் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த சங்கீத சாம்ராட் பாரத் சங்கீத சாம்ராட்னு சொல்லி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இட் வாஸ் லைக் ஆமாம்ல அப்படின்னு அந்த ஒரு கிக்கு.